வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் கிடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு நீங்கள் இதை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தில் மிகவும் முக்கியமான திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் நேரடியாகவே விவசாயிகளின் வங்கி கணக்கில் வருடத்திற்கு 6000 ரூபா, 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபா வீதம் வைத்து 3 தவணையாட்டு 2000 ரூபா வீதம் வைத்து 6000 ரூபா விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் 19 தவணை தொகையாட்டு விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 20வது தவணை தொகை எப்போது வருதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ள அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதுவரைக்கும் 19 தவணை தொகை நீங்கள் வாங்கியிருந்தாலும் இனி 20வது தவணை தொகை வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டி இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்கும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனி உங்களுடைய இகேஒய்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாட்டு அந்த 20வது தவணை தொகை கிடைக்கும். இகேஒய்சி அப்டேட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தாலே இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இகேஒய்சி பண்ணலன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. சேவை மையத்துக்கோ ப்ரௌசிங் சென்டர் எங்கே போய் ஈஸியாகவே மொபைல் மூலமாட்டு பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயே கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், பிஎம் கிசான் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி அவைலபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பிஎம் கிசான் திட்டம் எந்த மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணாலே ஈஸியாகவே உங்களுக்கு இகேஒய்சி அப்டேட் ஆகிடும். இந்த இகேஒய்சி அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் எந்த ஆதார் நம்பர் கொடுத்தீங்க அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தாலே போதும் உங்களுடைய ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பண்ணி நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே ஈஸியாகவே இகேஒய்சி அப்டேட் ஆகிடும். இகேஒய்சி அப்டேட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு 20வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.